கர்த்தருடைய நாமம் மையப்படுகிற நான் இந்த இரண்டாவது பகுதியில் நிறைவேற்றுள்ள வார்த்தை நாம் நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம், நல்ல சபையில் இருக்கிறோம், நல்ல சகோதரர்களோடு ஐக்கியம் வச்சிருக்கிறோம், சகோதரிகளோடு ஒரு குடும்பமாக இருக்கிறோம், நல்லது. ஆனால் நாம் கேட்கிற வார்த்தையை நம்ம இருதயத்தில் எப்பொழுதுமே தியானிக்கணும், நம்ம இருதயத்தில் எப்போதுமே அதை குறித்து யோசிக்கணும். சபையில் கேட்டுட்டு அப்படியே போகணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வராது. நம்முடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும், கரடு முரடாகவே இருக்கும். இங்கே ஒரு தேவனுடைய அசைவாடுதல் இருக்காது, தேவனுடைய கிரியில் இருக்காது. கேட்கிற வார்த்தையை குறித்து கவனியுங்கள். வேதத்தில் கேட்கிற வார்த்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிற வார்த்தை குறித்து கவனியுங்கள் அப்படின்னா, கேட்கும் பொழுதே இந்த வார்த்தை எனக்கு அப்படி கவனிக்கணும். இந்த வார்த்தை எனக்கு, என்னோடு தேவன் பேசுகிறார். இது என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைக்குன்னா உங்களுக்கு தேவன் அங்கே என்ன செய்ய மாட்டார், நான் கிரியை செய்ய முடியாது. நீங்க கேட்கிற வார்த்தை தலை அறிவில் இருக்கும், உங்க வாழ்க்கை வெறுமையாவே இருக்கும். கேட்கிற வார்த்தை எனக்குன்னு எடுக்கணும். அதைத்தான் நமக்கு ஆண்டவர் மலை பிரசங்கத்துல பேசி முடிச்சுட்டு 3 அதிகாரத்திலையும் பாருங்க, பேசி முடிச்சுட்டு அந்த காரியத்தை அதை வலியுறுத்துற. மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு பாருங்க, 24வது வசனம் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுது. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அசுபரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அந்த வார்த்தையை எவன் புத்தியோடு, நம்ம கதையில என்ன கேட்டோம் முதல் செக்ஷன்ல, ஞானத்தையும் சம்பாதி புத்தியையும் சம்பாதி. புத்தி என்ன அப்படின்னா, கேட்கிற வார்த்தையை காத்துக்கொள்ளும், கேட்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதன்படி நடப்பது. அதாவது இந்த வார்த்தை எனக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது புத்தி என்ன செய்யுது, எனக்குள்ள வேலை செய்யுது. அப்ப கேட்கிற வார்த்தையை புத்தியுள்ள மனுஷன் மணல் மேல கற்பாரின் மேல கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷன் அப்படின்ற புத்தியாய். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதை பிடிச்சுக்கணும், அதை பிடிச்சுக்கணும். உங்க இருதயத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துறாருன்னா அதை பிடிச்சுக்கணும். அது எனக்கு பாருங்க, ஏன் கவலைப்படுவீங்க, ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அதை என்ன செய்யணும்? வார்த்தை யாருடையது? தேவனுடையது. பேசுற மனுஷன் யாராவது இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தை யாருடையது? தேவனுடைய. அப்படி எடுக்கணும். தேவன் பேசுறாரு என்னுடைய பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன்னு யோசிக்கிறேன். இவர் மூலமா இப்ப என்ன செய்யறார்? தேவன் பேசுற அறியாத உதடுகளின் மூலமாக பேசு. தேவனை அறியாதவர்கள் மூலமாக கூட தேவன் பேசுவார். ஒரு தடவை மில்லுல லீவ் எனக்கு கிடைக்கல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். ஒவ்வொரு வாரமும் நான் என்ன செய்வேன், லீவை போட்டுட்டே போறேன். சம்பளம் கிடைக்கல, சம்பளம் எனக்கு குறையுது. செவ்வாய்க்கிழமையும் வார லீவு, அது வார லீவ். செவ்வாய்க்கிழமை எனக்கு எப்பவும் உள்ள வார லீவ், அதையும் எடுத்துக்குவேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் எழுதி கொண்டு பேப்பரை நீட்டி திட்டுவாங்க, சூப்பர்வைசர்ல இருந்து மேஸ்திரியில இருந்து. ஆனா நான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன். ஒருத்தர் சொன்னாரு, நீ எப்ப பார்த்தா ஏசுன்னு சொல்ற, நீ ஒரு பெட்டிஷன் மாதிரி எழுதிட்டு மாஸ்டர்கிட்ட போய் கொடுவே, ஏசு உனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு வருவாங்களே. உனக்கு செய்ய மாட்டாரான்னார்ல. ஆமா இல்ல எழுதிட்டு போனேன், லீவ் கிடைச்சிச்சு.
அந்த மனுஷன் மூலமா தேவன் என்ன செய்றாரு? பேசுறாரு. வார்த்தை, வார்த்தையும் வல்லமையும் யாருடையது? தேவனுடையது. பாருங்க, நிறைய நேரம் இந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல விசுவாசிக்க விடாமல் சாத்தான் பறிப்பான், எடுப்பான். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள போக விடாம பல சிந்தனையும் பல யோசனைகளையும் அல்லது பிரச்சனையை சூழ்நிலையை நம்ம கண் முன்னாடி காட்டி தேவனுடைய வார்த்தையை நம்பும்படி, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படி அவன் தடுப்பான், தடை செய்கிறோம். பிசாசானவன் விதைக்கிற விதையை என்ன செய்யறானா? பொறுக்கிட்டு போயிடும் சாத்தான். பாருங்க, ஆண்டவர் இயேசுடைய இருதயத்துல பிதா ஒரு வார்த்தையை போட்டார். ஒரு நெருக்கடியான நேரம், இக்கட்டான நேரம், பிரச்சனையான நேரம், தேவை உள்ள நேரம். அந்த நேரம் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? தேவன் ஒரு வார்த்தை, முன்னாடியே ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே லிப்ட்ல எந்திரிச்சு போயிடுவார் மேல. அதை பார்க்குறோம் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் படிச்சது புதுசா ஒன்றும் பேச போறதில்லை. 3வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறாரு. வானத்துல பரலோகத்திலிருந்து பிதா ஒரு சத்தம் கொடுக்கிறாரு, இவரில் நான் பிரியமா இருக்கிற, இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த சத்தத்தை யார் கேட்டது? இயேசு ஆண்டவர் வாங்கிட்டார். சூப்பர், எட்டி பிடிச்சுக்கிட்டார். சூப்பர் சூப்பர். பிதா என்னுடைய பிதா, அவருடைய நான் நேச குமாரன். அவர் என்னையில எப்படி இருந்தாரு? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே உள்ள வாங்கிட்டார். அவருக்கு அப்படியே சந்தோஷம். சாத்தான் பார்த்தான். சாத்தானுக்கு அந்த சத்தம் கேட்டது. சாத்தானுக்கு கேட்டது. சாத்தான் பார்த்தான். நேசகுமாரனா, பிரியமா இருக்காரா? ஓஹோ, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ அவரு உபவாசம் இருக்க போறதா முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம வச்சுக்கிறோம் பின்னாடி வேடிக்கை. அவர் வனாந்தரத்துக்கு பரிசுத்த ஆவியானவரால என்ன செய்யறாரு? கொண்டு போறத பின்னாடியே போறான். யார் போறது? பிசாசும் போறான். ஒரு நாள் உபவாசம் இருக்கிறாரு, 2 நாள் உபவாசம் இருக்கிறாரு, 3 நாள் இருக்கிறாரு, 4 நாள் இருக்கிறாரு, 40 நாள் இருக்காரு. பசி என்ன வந்துருச்சு? கண்ணை கட்டுது. பசி என்னது? வயல்ல பருத்தி பஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்போம், அல்லது களை எடுத்துப்போம், நாற்று நட்டுப்போம். காலையில நீராக தண்ணியை குடிச்சிட்டு போய் அந்த வேலையை செஞ்சு பசி மத்தியானம் 2 மணி ஆகும். பசி என்ன? கண்ணை கட்டுது. வீட்டு பக்கம் யாராவது சாப்பாடு கூட கொண்டு வந்தா தேவையில்லை, அல்லது நம்ம விட்டுட்டு போனோம்னா நாளைக்கு மழை பஞ்சு நனைஞ்சு போகும். எல்லாம் யோசிக்கிறோம். அந்த இக்கட்டான நேரம். அப்படித்தான் இயேசுவுக்கு பசி கண்ணை கட்டுது. ஆனா அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது, எப்பொழுது? அந்த பசி கண்ணை கட்டட்டும் காத்துக்கிட்டே இருக்கான். யாரு? பிசாசு. அவன் அப்படியே மெதுவா வர்றான். ஆண்டவர்கிட்ட பேசுறான். இங்க பாரு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீ தேவனுடைய குமாரனை ஆனால், இங்க ஆரம்பிக்கிறான். 40 நாளைக்கு முன்னாடி பிதா பேசின வார்த்தை அது. பிதா சொன்ன வார்த்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கான். வரட்டும் வரட்டும், பசி வரட்டும், பசி சுருளட்டும், காது அடைக்கட்டும், கண்ணு அடைக்கட்டும், மயக்கம் வரட்டும். அப்ப போய் நம்ம வேடிக்கைய சாத்தான் தந்திரசாரி. சாத்தான் எப்படா இவனை விழுத்தாட்டலாம்னு அவன் நம்ம முன்ன போக விட்டு என்ன செய்வான்? பின்ன வர பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன் கேட்கிறான் பாருங்க, எவ்வளவு ஞானமா பேசுறான் பத்தியா? அவன்கிட்ட ஞானம் இருக்கு. யாருக்கு? சாத்தான்கிட்டயும் ஞானம் உண்டு. அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், என்ன ஏற்கனவே சொல்லிட்டாருல, நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன் சொல்லியிருக்காருல. அப்ப நீ தேவனுடைய குமாரனை ஆனால்
இந்த கள்ளப்புறம் நீ என்ன செஞ்சது? அப்பமா ஆக்கிட்டு சாப்பிடப்பா. ஏப்பா பசியில கடந்து துடிக்கணும்? செய்யமாப்பா. அப்ப பாருங்க ஆண்டவர் பத்தியா அந்த இடத்துல அப்படியே சும்மா ஃபுட்பால் அடிச்ச மாதிரி அடிப்பாரு பாருங்க அடி. அவன் அடிச்ச பால அடிப்பாரு பாருங்க, திடீர்னு ஒரு அடி. அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எவ்வாறு? நல்லா கவனிச்சுக்க. 40 நாளைக்கு முன்னாடி சுட்ட சுட சுட்ட ஒரு அப்பத்தை சாப்பிட்டிருக்கேன். பிதாவுடைய கையில இருந்து வாங்கி சாப்பிட்டிருக்கேன். ஒரு அப்பம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன். தேவனுடைய வார்த்தை சுட்ட சுட சாப்பிட்டிருக்கேன். அது என்ன தெரியுமா? இவர் என் நேசகுமார், இவரில் நான் சாப்பிட்டிருக்கேன். சந்தோஷமா இருக்கிறேன். அது வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால இப்ப எப்படி இருக்கேன்? விளைச்சிருக்கிறேன். அதை விளங்கிக்க நீ. நான் சந்தோஷமா இருக்கிறேன். பாடி வீக்குங்க. சரீர மாம்சம் விலகினுமா, ஆவி ஆவியில ஒண்ணும் நீங்க தொட முடியாது. பாடி வீக், பாடி அதுல ஒண்ணும் பிரச்சனை. ஆவியை நீ ஒண்ணு டச் பண்ண முடியாது. என் தேவன் இதா ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அதுல நான் பிழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். செத்து போயிட்டேன் நான் நினைக்கிறேன், ஜீவன் போயிட்டு நான் நினைக்கிறேன். நான் தேவனுடைய குமாரன். பிரியமானவர்களே, இந்த அந்த மேன்மையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரர், தேவனுடைய குமாரன்கிறத விட்டு கொடுக்கிறதுக்கு சூழ்நிலையை கண்டு அவர் அவிசுவாசமாகவோ சந்தேகப்படவோ பயப்படவோ கிடையாது. அவர் நிலைத்திருந்தார். அந்த வார்த்தையை கேட்டு கண்மணி மேல் கட்டப்பட்ட வீடாக அவருடைய வாழ்க்கை உறுதியாய் அசையல. சாத்தான் மோதுறான், பலவந்தம் பண்றான். நம்ம வாழ்க்கையிலேயே சில வியாதி, சில போராட்டம், சில கஷ்டங்கள், குடும்பத்துல பிரச்சனைகள். டாக்டர் கூட சொல்லுவாரு இதுக்கு மருந்தே இல்லைங்க அப்படின்லாம் பேசலாம். காலம் பூரா இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, என்ன வேணாலும் சொல்லிட்டு போடு. என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னில் பிரியமாய் சொல்லுங்க, அவர் என்னில் இருக்கிறார். அதே உங்க இருதயத்துல, அவங்க இருதயத்துல இருக்கணும் விசுவாசம். இருக்கிறாரா இல்லையா? இது தாவீது விளங்கி இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அந்த மனுஷன் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்ன வார்த்தை இது! இருதயத்துல இருக்கணுங்க. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எவ்வளவு சோதனை வரட்டும், எவ்வளவு பாடுகள் வரட்டும், இயேசு என்னில் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். கவலைப்படக்கூடாது. நம்முடைய பிள்ளையுடைய காரியங்கள், எதிர்காலங்கள், பொருளாதார காரியங்கள், எதிர்காலம், வியாதி, சரீரத்தில் உள்ள காரியங்கள், எதிர்காலங்கள், கவலைப்படக்கூடாது. என்ன பிரச்சனை, போராட்டம், ஆத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், கடல்ல அலை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே சேதப்படுத்த, ஒரு தலைமுடி கீழே விழுந்தா கூட அவர் சொல்லாம என்ன ஆகாது, விழுகாது. நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த கண் பட்டை இருக்கு பாருங்க, அது சொல்லிட்டா நமக்கு அடிச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் அடிச்சுக்கிறப்பா கண்ணுக்கு சொல்லுங்க, அதை கொஞ்சம் அடிச்சுக்கிட்டே இருந்தாப்பா உன் கண்ணு சுத்தமா இருக்கு, நான் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. நம்மள அறியாம அது என்ன செய்யுது, செய்யறது யாரு? அவர் சொல்ல ஆகுது, அதை நடிச்சுக்கிட்டு. இதான் சொல்லி தேவனால அன்றி ஒன்றுமே அசையாது. ஒரு முடி விழுந்தாலும் என்னதான் அவர் சொல்றதுனாலதான் நடக்குது. பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் நடக்கட்டுங்க. நான் தான் பிசாசுட்ட சாத்தாட்ட இப்படி பேசியிருக்கேன். நீ எந்த ரூபத்துல வந்தாலும் வா, பார்த்துக்குவோம். எந்த ரூபத்துல வந்தாலும், பிள்ளைகளையா, மனைவியா, அல்லது தனிப்பட்ட என் வாழ்க்கையிலையா, பொருளாதாரமா, எந்த ரூபத்துல வா, நின்று விளையாடுவோம். மாடு மாடு நின்று விளையாடுறா. எந்த மாடு? எருதுகட்டு மாடு. எருதுகட்டுல இந்த சில மாடு பயந்து ஓடியே போயிடும். ஜல்லிக்கட்டு மாடா, சில மாடு தோட அவுட்டு விட்டோட அத்தான் வித்தா போட்ட ஓடி போயிடும். நம்ம அப்படி இருக்க கூடாது, நின்று விளையாடணும். வந்து பாரு, என் ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய வார்த்தை எனக்கு என்ன இருக்கு, வார்த்தை. அப்புறம் வார்த்தையினால பிசாசை பாருங்க, நீங்க மேற்கொள்ளும் பல வகையில் அப்படி இப்படின்னு வருவேன். ஒவ்வொன்றும் வார்த்தை தான். போ, வார்த்தை தான் வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயோ வார்த்தையை மட்டும் விட்டுற
விட்டுறாதீங்க. வார்த்தையில தாங்க இருக்கு எல்லாமே. ரகசியம், கிறிஸ்துவ வாழ்க்கையும் ரகசியமே எதுல இருக்கு? வார்த்தை இருக்கு. நான் துவண்டு இருக்கேன், பயந்து இருக்கிறேன், கவலைப்பட்டு இருக்கிறேன். பயத்துல எல்லாம் நிறைய நேரங்கள் நான் அது பயந்து இருக்கிறேன். வாழ்க்கை குறித்து தனிப்பட்ட என்னுடைய விசுவாசத்தை போராட்டத்துல எல்லாம் பயந்து இருக்கிறேன். தேவன் கைவிட்டுருவாரோ, தள்ளி விடுவாரோ, மறந்துடுவாரோ அப்படிலாம் புலம்பி இருக்கிறேன். நான் வேதத்தை போய் எடுப்பேன், அந்த வார்த்தையை தியானிப்பேன், ஆண்டவரே கூப்பிடுவேன். அந்த பயம், கவலை, வேதனை எல்லாமே ஒரு நிமிஷத்துல அப்படி இந்த வார்த்தைன்னு வாழ்க்கை நல்லா விளைவிக்குங்க. தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்துல முதல் படி அதுதான். தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிற அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தை விட்டு எடுத்துட்டா சாத்தான் ஜெயிச்சிருவான். அதுல ரொம்ப குறியா இருந்து அநேகரை ஜெயிச்சுட்டு, தேவன் எல்லாரையும் நேசிக்கிறாரு, என்னைய நேசிக்கிறது எனக்கு ஏன் நடக்குது பத்தில. இதே அவிசுவாசம். தேவன் நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால வார்த்தையை கேட்கிறோம், நேசிக்கிறதுனால அவருடைய சபையில இருக்கிறோம். எத்தனையோ அக்கிரமங்கள், பாவங்கள் அதெல்லாம் மன்னித்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரே. அந்த விசுவாசம் நமக்கு எங்க போச்சு? இன்னைக்கு இருக்க பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம பயப்படுறோம். ஏற்கனவே கோலியாத்தை நான் கொன்றிருக்கிறேன், சிங்கத்தை கொன்றிருக்கிறேன். சரி, சிங்கத்தையும் கரடியமா கொன்றிருக்கேன். இப்ப இந்த கோலியாத்து ஏமாத்திரம். இப்ப இருக்க பிரச்சனையை பார்க்க கூடாது. இப்ப இருக்க எத்தனை பிரச்சனை தேவன் தாங்கி என்ன செஞ்சிருக்காரு? விசுவாசத்துல அநேக சோர்ந்து போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? தேவன் செஞ்ச நன்மையை மறக்கிறதுனால சோர்ந்து போயிடும். விசுவாசத்துல தேவன் செஞ்சதை நினைச்சுக்கிட்டே இருக்குங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசம் தானா வந்துட்டே இருக்கும். பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தான் நமக்கு ஒண்ணுமே பிரச்சனையா தெரியாது. இப்பொழுது மழை மாதிரி தெரிஞ்சாலும் போக அது பணியாவே என்ன செய்வாரு? மாத்திடுவார். ஆனா தேவன் செஞ்ச நன்றி உள்ள இது அவருக்கு நன்றி சொல்லணும். அதை அவரை பார்க்கணும். ஏற்கனவே இப்படிலாம் செஞ்சிருக்கீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 அற்புதம் செஞ்சாருங்க. 10 அற்புதம் எகிப்தில் அப்படியே மலைமலையா அடுக்கடுக்கா செஞ்சாரு. கூட்டிகிட்டு வர்ற அந்த செங்கடலை பார்த்தவொடனே முறுமுறுக்கு அப்படி மறந்துட்டாங்களே. அப்படி நான் நினைச்சேன், ஏன் ஒரு அற்புதம் பண்ணா 10 படிச்சுட்டே வரையில எத்தனை அற்புதம்? 10 அற்புதம் இருக்கு, ஒரு 2 பத்தாதா அப்படின்னா இவன் அந்த அளவுக்காவது நிறைய அற்புதங்களை பார்த்தாவது விசுவாசத்துல வந்துட மாட்டானா, நிலைச்சிட மாட்டானான்னு அதை கொடுக்குறாரு நிறைய அற்புதங்கள். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அங்க போய் நிக்க எதை ஒரு செய்தியில பேசுவாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, வெளிச்சமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த வனாந்தரத்துல இதுல மலையில சரி இந்த செங்கடல்ல வந்து நிக்கிறாங்க இல்லையா, பின்னாடி பார்வோன் வருத்திக்கிட்டு வர்றான். ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க, மோசேட்ட முறையிடுறாங்க, கத்துறாங்க. எங்க கூட தண்ணிக்கிற சாகரிக்காவையா கூட்டிட்டு வந்தான்னு கேட்கிறாங்க, கத்துறாங்க. வெளியில பேசுறாரு, வெளியில வழி இல்லை, தண்ணி தான். இதுல கடந்து போறதுக்கு நமக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, வழி இல்லை. மேல பார்த்தா தண்ணி தான் இருக்கு, போன செத்தே போவோம். ஆனா தேவன் அடியில வழி வச்சிருக்கேன். ஆமென். ரெட்டாம் தர எங்க இருக்கு? அடியில இருக்கப்பா. அந்த விருத சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஏன் நீங்க மேலேயே பாக்குறீங்க தண்ணிய பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனைக்கு கூட ஒரு அடியில ஒரு வழியை வச்சிருக்காரு தேவன். தேவனுடைய யுத்தத்துல ஒரு வழியை வச்சிருக்காரு. ஜனங்கள் வந்து அங்க பிடிட்டு வரையிலேயே அவர் பிளான் பண்ணிட்டாரு. வா 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 வா, உனக்கு வழி எங்க இருக்கு? அடியில இருக்குன்னு அவர் பிளான் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா இவன் நம்மால் கூட எங்க பார்த்திருக்கான்? தண்ணியே பார்க்க. வெற்றி பெறதுக்கா அந்த சோதரிக்கிறேன். அவருக்கு அந்த வெளிச்சத்தை, அந்த வெளிப்பாட்டை தேவன் அவர் கொடுத்துருக்காரு பாருங்க. ரொம்ப வெளிச்சமா இருக்கு. எனக்கெல்லாம் அது ரொம்ப செய்தியை கேட்கல. நம்ம நிறைய நேரம் சூழ்நிலையை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம். தேவன் இந்த பிரச்சனைக்குள்ள ஒரு வழி எனக்கு வச்சிருக்கிறார். விசுவாசிக்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பான். தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிறதாங்க விசுவாசத்தின் துவக்கமே. இதை எடுக்கிறதுக்கு சாத்தான் முயற்சி செய்யும். சாத்தான் வந்து இயேசுவை வந்து நேசிக்கிறார், தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு அவன் வந்து கங்கணம் கட்டான். அதுல ஜெயிச்சுட்டான்னா ஆண்டவரை இந்த பூமியில ரட்சகரா பார்க்க முடியாது இல்லையா? அவன் அதுல கரெக்டா அதுல ஃபாலோ பண்ண. இவரை எப்படியாவது ஆரம்பத்துல என்ன செஞ்சிடணும்? மடங்கடிச்சிடும். இன்னைக்கு அநேகரை வந்து இயேசு என்னை நேசிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க.
சாத்தான் ஜெயிச்சு. இயேசு என்னை நேசிக்கிறார். அந்த வார்த்தையை விடவே கூடாது. நான் விழுகிறேன், நான் சோர்ந்து போகிறேன், சில நேரங்கள் தடுமாறுறேன். ஆனா தேவன் என்னை நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறார். ஆனா நேசிக்கிறதுனால என்னோட பேசிக்கிட்டே இருப்பார். மறந்துடு, ஏன் அந்த தவறை விட்டு இந்த காரியத்துல நீ விளைவிக்க. நேசிக்கிறதுனால சபையில வார்த்தையை தருவார். அப்ப அதை விளைவிக்கிறோம், தேவனுடைய அன்பை விளைவிக்கிறோம். தேவனுடைய அன்பை என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. இயேசுவை நேசித்தது போல என்னையும் நேசிக்கிற, என்னிலும் பிரியமாய் இருக்கிறார். இதை நம்பணும் பிரியமானவர்களே. இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். தலையை வெட்ட போறான்னு சொன்னாலும் ஓகே, இயேசு என்னை என்ன நடந்தாலும் மதத்தையும் சொன்னேன், நின்று பார்ப்போம், வா நின்று விளையாடுவோம். சாத்தான் எந்த ரூபத்தில் வந்தாலும் நின்று விளையாடுவான். ஒரு காலம் தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. இயேசு என்னடா அது, இவரையும் பிரியமா இருக்கிறேன், இவரையும் நேசகுமாரன்னு சொன்னாரு, பட்டினியை கண்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, என்ன ஆச்சு, பிதா என்னை மறந்துட்டாரோ கைவிட்டாரோன்னு அவர் இயேசு என்ன செய்யறார்? புலம்பவே கிடையாது. இதே காரியத்தை முடிச்சு சீக்கிரம். இதே காரியத்துல பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம், இதே சம்பவம் ஒரு மனுஷனுக்கு நடக்குது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் வாசிப்போம். நமக்கு தெரியும் இந்த யாரு, ஏசா. 15 ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெளிவு கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் தேசிக்கலனாகவும் ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு. பாருங்க, இந்த ஏசாவுக்கு பசிக்கான், பட்டினி. என்ன போனாரு, வேட்டையாடிட்டு வர்றாரு, பசி, தம்பி கூடு கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். வந்தவொடனே என்ன பண்றேன், எப்பா அந்த வயதங்குள்ள கொஞ்சம் குறா, நான் சாக போறேன்டா, உயிர் போகுதா குறா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன பண்றான், அந்த தந்திரமா, ஏய் சேஷபுத்திர பாவம் உனக்கு இருக்கு, அதை எனக்கு விட்டு என்ன செய்ய, கையடிச்சு கொடுத்துரு, ஆணையிட்டு கொடுத்துரு. சேஷபுத்திர பாவம்னா வம்சத்துக்கு அடுத்த தலைவர்னு அர்த்தம். ஈசாக்குக்கு அடுத்த தலைவர் யாரு? ஏசா. அந்த தலைவர் பட்டம் அது எனக்கு கொடுத்துரு, அப்பதான் நம்ம கூட தருமே. போட பெரிய பட்டம், பெரிய சேஷ்டபுத்திர பாகம் அப்படியே கையடித்து கொடுத்து என்ன செஞ்சுட்டான், பூளை வாங்கி பிடிச்சிட்டு போயிட்டான். உனக்குடான்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் ஒரு கூழுக்காக இழந்துட்டாங்க, ஒரு கூழுக்காக. ஆனா ஏசு இழந்தாரா? தேவனுடைய குமாரன்கிற அந்த புத்திர பாகத்தை, அந்த சேஷ்ட புத்திரத்தை அவர் என்ன செஞ்சாரு? காத்து கொண்டார். சாத்தானுக்கு எதிர்த்து நின்று காத்து கொண்டார். ஒருவேளை போதனத்துக்காக அவன் இழந்துட்டான், சாப்பாட்டுக்காக. இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய ரட்சிப்பை இழந்து விட்டார்கள், தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தையும் இழந்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, அவர் உலக காரியத்துல ஒருவேளை சந்தோஷத்துக்காக, இன்பத்துக்காக வேசித்தனம், விபச்சாரம், குடி, தேவையில்லாத பாவ பழக்கங்களில் ஈடுபட்டு ஒருவேளை சந்தோஷத்துக்காக தேவனுடைய கிருபையை இழந்து விட்டார். நிறைய சபைகள்ல, நிறைய இடங்கள்ல கூட்டம் இருக்குங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இல்லை. உலகத்தார்களை போல அவர்கள் உடையும், அவர்களுடைய நடை, அவருடைய பேச்சு பழக்கங்கள். ஒரு வாரம் பிரதர் பேசினாங்க, உலகத்தார்கள் போல திருமண காரியங்கள் ஆடம்பரமா, ஐஸ்வர்யமா, நகை நட்டு பணம் காசு, நீ இப்படி ஆடம்பரமா கொண்டாடினாடா, நானும் பாடுறேன், உன்னை மட்டமாடா, நானும் கொண்டாடி பாக்குறேன்டா, வந்து பாடுறாய். அவன் உலகத்தாங்க நம்ம கல்யாணத்துல வந்து பாக்குறேன், என்ன எங்களோட நீங்க ரொம்ப இவ்வளவு அள்ளி போட்டு ஆடுறீங்களே, பரவாயில்ல, நாங்க பரவாயில்ல சொல்ற அளவுக்கு இருக்கு. அவன் பார்த்து நம்மளை பார்த்து அவன் புத்தி அடையணும். ஏய், சிம்பிளா எளிமையா அடக்கம் ஒடுக்கமா ஆட்டம் படாபரம் இல்லாம என்னையா தேவ பக்தியோட நடக்குது, இப்படி இல்லையா கல்யாணம் இருக்கணும் சொல்லி திருந்தணும். ஆனா நிறைய பேர் வந்து இதை பார்த்து கெட்டு போறான். நிறைய கல்யாணங்கள் அப்படி இருக்கு. ஒருவேளை மானம், அதாவது கௌரவத்துக்கு மத்த மதிக்கணும், பெருமையா உயர்வா எண்ணணும். தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த ஸ்தானத்தை தூக்கிடுகிறார். தேவனுடைய பிள்ளைன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, கிறிஸ்தவன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு.
தேவனுடைய வழியில நடப்பதற்கு அவர்களுக்கு ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். இதை எடுக்கிறது சாத்தான் பல ரூபத்துல வருவான். பல மேஜிக் வேலையெல்லாம் காட்டுவான். மனிதர்கள் மூலமாய், சூழ்நிலை மூலமாய், நமக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள போராட்டம் பிரச்சனைகள் மூலமாய் கொடுத்தும் கெடுக்க பார்ப்பேன், எடுத்தும் கெடுக்க பார்ப்பேன். எடுத்தும் கெடுக்க நம்மகிட்ட ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்து அதனால தேவனை மறுதளிக்கவும் பார்ப்பான். நிறைய பணம் காசை கொடுத்து மேலே போய் தேவனை அசட்டை பண்ணவும் பாருங்க. வறுமை வந்தா மறுதளிப்பான், உயர்வு வந்தா அசட்டை பண்ணுவோம், உயர்வு வந்தா அசட்டை. அப்படியே 10 மணி பிரேயர் போய் நம்ம அத்தைகள் போய்க்கு. ஆனா வறுமை இருக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? மறுதளிப்பு. எப்படின்னா, நானும் ஆண்டவர் 10 மணிக்கே வந்துருவாரு, ஆனா ஆண்டவரை மறுதளிப்பான். எப்படி தெரியுமா? நானும் ஆண்டவர்தான் தேவை, எனக்கு எண்பத்தி தான் நடக்கும். ஆண்டவர் மறுதளிக்க. இந்த நிலைமை நமக்கு வேணாம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் புத்தியுள்ள மனிதர்களாய், கற்பாறையில கட்டப்பட்ட மனிதர்களாய் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். தேவன் அதத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இப்பொழுது அறியாய். நம்ம வாழ்க்கையில நடக்கிற குழப்பங்கள் போராட்டங்கள் இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். ஒரு நாள் அதற்குடைய ரிசல்ட் வரும். ஏற்கனவே நடந்ததுக்கு நீ நன்றி சொல்லு. ஏற்கனவே உனக்கு செய்த நன்மைகளுக்கு தேவனை மகிமைப்படுத்து. இப்பொழுது உள்ள பிரச்சனையில கொஞ்ச நாள் என்ன ஆகும்? நீ மகிமைப்படுத்துவாய். அதே சத்தியங்க. இப்பொழுது நம்ம நடத்துகிற சில காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அனுபவத்தில் வாழ்க்கையில இருந்து நான் பேசினேன். என்னுடைய பிள்ளைகள் காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாத்திலையும் தேவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய இருதயம் பட்ட அங்கலாய்ப்பு, என்னுடைய இருதயத்தில் இருந்த பாரம், இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டு விடுதலை ஆக்கி. அன்னைக்கு எனக்கு மழையா இருந்தது, மழை மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு பனிமாவல மாற்றி இப்ப அற்புதமான தேவன். அன்னைக்கு நடக்கும்போது எனக்கு ஒண்ணும் புரியல, ஆனா இப்ப தெரியுது தேவன் எல்லாம் சரியாய் செய்திருக்கிறார், செய்து வருகிறார், செய்து வருகிறார். தேவன் அற்புதமான தேவன், ஜீவனுள்ள தேவன். நம்ம சொல்ல வேண்டிய ஒண்ணுதான், தேவன் என்னை ஆமென். தேவன் நம்முடைய கண்களுக்கு அங்கே வைக்கிறியே, அங்கேயா?